அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நட்சத்திர பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நட்சத்திர பலன்கள் அந்த வரிசையில் சித்திரை நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை நட்சத்திரக்காரங்களோட குணாதிசயம், உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், என்னென்ன தசாபுத்தி நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், என்னென்ன ஏஜில் நடக்கும், இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். சித்திரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம். உங்களுக்கு சித்திரை வந்து கன்னி ராசிக்கு சித்திரை நட்சத்திரம் வரும், துலாம் ராசிலையும் வரும். இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம். ஒரு சில ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் மட்டும் தான் வரும். ஒரு சில ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் தான், ஆனால் 2 ராசி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடைப்பட்ட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். கன்னி ராசிக்காரங்க சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பாங்க, துலாம் ராசிக்காரங்களும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. பொதுவாகவே ஜென்ரலாக பார்க்கும்போது சித்திரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உஷ்ண தேகம் கொண்டவங்களாக இருப்பாங்க, உடம்பு ஹீட் பாடியாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, வைராகியம் மிக்கவங்களாக இருப்பாங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கொடுத்தா கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. பிடிவாத குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. டக்குன்னு கோவம் வரும், முன்கோபியாக இருப்பாங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது, ஆனால் கோவம் வந்து அதிகப்படியாக வெளிக்காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் தாங்க சித்திரை நட்சத்திரம். ஒரு சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுல வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையில் இருப்பாங்க. அந்த கிரிக்கெட் ஃபுட்பால் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறது, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறது, விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் தான். சித்திரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசிக்கு வரும், துலாம் ராசிக்கு வரும். கன்னி ராசிக்காரங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க புத்திசாலியாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க, இளமை தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க. இதே துலாம் ராசிக்கு வந்துருச்சுன்னா நியாயமான நீதிமானாக இருப்பாங்க சொல்லலாம். நியாயம் தர்மம் பார்க்குறது, நியாயமாக நடந்துக்கிறது, அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்காமல் இருக்கிறது, எல்லாமே இந்த துலாம் ராசிக்கு பொருந்தும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் வேறையாக இருக்கும், கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் அது வேறையாக இருக்கும். ஆனால் பொதுவாகவே சித்திரைங்கிறது செவ்வாயோட நட்சத்திரங்கிறனால எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக செயல்படுவாங்க. ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினச்சாங்கன்னா டக்கு முடிப்பாங்க, கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்க. அப்படி தான் அவங்களோட குணாதிசயம் இருக்கும். எதுலேயுமே ஒரு வேகம் இருக்கும் அவங்ககிட்ட. உடனே செய்யணும், உடனே செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் நிறைய இருக்குது. அதில் ஒரு நட்சத்திரம் தான் இந்த சித்திரை நட்சத்திரம். பிறக்கும் போதே உங்களுக்கு செவ்வாதசை தாங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே உங்களுக்கு செவ்வாதசை முடிஞ்சு 2வது உங்களுக்கு ராகுதசை நடக்கும். ஒரு சில பேருக்கு செவ்வாதசை 3 வருஷம் வரலாம், ஒரு சில பேருக்கு செவ்வாதசை 6 வருஷம், ஒரு சில பேருக்கு 7 வருஷம் வரைக்குமே நடக்கும். இதே 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 வருஷம் பக்கமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். இதே நடுப்பாதத்தில் ஒரு 3ஆம் பாதமெல்லாம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-3.5 வருஷம் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு செவ்வாதசை. என்ன நட்சத்திர பாதம் அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த மாதிரி தான் அங்கே வரும். அவ்வளோதான், கடைசி பகுதியில் பிறந்திருப்பாங்க. நடக்கக்கூடிய தசாபுத்தி ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஏன்னா செவ்வாய் திசையில் பிறந்தவங்களுக்கு 2வது வரக்கூடிய தசாபுத்தி என்னென்னா ராகு தசை நடந்துடும். அந்த ராகு தசை வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் சொன்னேன், ரொம்ப முக்கியமான தசை ராகு தசை. ராகு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம், ஆசை தோண்டு வைக்கிற கிரகம், ஒரு இருள் கிரகம், சர்ப்ப கிரகம், பாம்பு கிரகம், சாயா கிரகம் சொல்லுவாங்க. அந்த ராகு தசை தான் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். செவ்வாதசையில் பிறந்தவங்க பாருங்கள், கிட்டத்தட்ட செவ்வாதசையில் நீங்கள் ஆரம்ப பகுதியில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு 7 வருஷம் செவ்வாதசை நடக்கும். நடுப்பகுதியில் பிறந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 வருஷமே உங்களுக்கு நடந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 18 வருஷம் ராகுதிசை, கிட்டத்தட்ட 20 வயசு வரைக்கும், 20-21 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதிசை தான். அந்த ராகுதிசை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றி போட்டுருது. ஒரு இடத்துல பிறந்திருப்பீங்க, செட்டில் ஆகிறது ஒரு இடமா இருக்கும். நீங்கள் சித்திரை நட்சத்திரக்காரங்க பாருங்கள், நீங்கள் ஒரு இடத்துல பிறந்திருப்பீங்க, இப்போ இருக்கிற ஒரு இடமா இருக்கும். இல்லை வெளிநாட்டில் இருப்பீங்க, வெளி மாநிலத்தில் இருப்பீங்க, இல்லை அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. இதெல்லாமே உங்களுக்கு கரெக்டாக பொருந்தும். ஆனால் சின்ன வயசில் வரக்கூடிய ராகு திசை ரொம்ப முக்கியமான திசைங்க. ராகு திசை நல்ல ஒரு இடத்துல நல்ல ஸ்தானத்தில் இருந்துட்டாருன்னா அந்த ராகு போல் கொடுக்குற யாருமே கிடையாது, கொட்டி கொடுக்கும் ராகு. சின்ன வயசுலேயே பாருங்கள், பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களாம் வாழ்கிறத பார்க்க முடியுது. ஒரு சில பேரெல்லாம் 22 வயசுக்கு அப்புறம் தான், 21-22 வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே மாறுது. அது வரைக்கும் கஷ்டம்தான். ராகு திசை இவங்களுக்கும் நல்லா இருக்காது, அவங்க அப்பா அம்மாவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க, அப்பா அம்மாவோட ஆரோக்கியம் சரியில்லாமல் இருந்திருக்கும், அப்பா அம்மாவுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கும். இதெல்லாமே சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். இது ராகு நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க, அப்பா அம்மா கூட இருக்கவங்க அத்தனை பேர் நல்லா இருப்பாங்க. ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கிரகம், இருள் கிரகம். ராகு சனியோட சேரக்கூடாது, செவ்வாயோட சேரக்கூடாது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ராகு சூரியனோடெல்லாம் சேரவே கூடாது. இது ராகு வந்து நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னா, நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்துட்டாருன்னா அந்த ராகு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் குடும்பத்துக்கு எடுக்கும். சின்ன வயசுலேயே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வர மாதிரியெல்லாம் பாருங்கள் இருக்கும், குடும்பத்தோட அட்டாச்மெண்ட் இருக்காது. இது 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் படிப்புக்கு எடுத்து விட்ரும்.
7ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா நண்பர்களோட தேவையில்லாத சவகாசம், கெட்ட சவகாசம் இதெல்லாமே இருக்கிற இடத்த பொறுத்து, ராகு இருக்கிற இடத்த பொறுத்து கெடுக்கும். 8ல் ராகு இருந்தார்னா அசிங்கமான கண்டங்கள், 21 வயசு வரைக்கும் ஜாதகர் படாதபாடு பட்டுருவார். உங்களுக்கு குரு தசை அடுத்தது வரும் 20 வயசுக்கு மேலே, கிட்டத்தட்ட 20 வயசுக்கு மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு 35-36 வயசு வரைக்குமே உங்களுக்கு குரு தசை நடந்துடும். அந்த குரு தசையில் தான் ஒரு சில பேர் செட்டில் ஆகுறாங்க. 23-24 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு சில பேர் நல்ல வாழ்க்கையை பார்க்குறாங்க. குரு பார்த்திங்கன்னா மீன லக்னம், மேஷ லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னக்காரங்களுக்கெல்லாம் குரு பக்காவாக வேலை செய்யும். இதே துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு கெட்டு போகக்கூடாது, குரு நல்லது செய்யாது. மீன லக்னத்தில் உங்களுக்கு ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்லது பண்ணாது, 8ஆம் அதிபதியாக வந்துடுவார். அசிங்கமான பெரிய கடனில் போய் மாட்டுறது, தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்கிறது எல்லாம் அந்த குரு தசையில் தான். அப்போ குரு நல்ல ஒரு லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா அந்த குரு நல்லது பண்ணுவார். 40-45 வயசு வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு 22 வயசு முடிஞ்சுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 30-35 வயசு வரைக்கும் நல்லது பண்ணும் குரு தசை. அந்த குரு நல்ல இடத்துல இருக்கணுங்க, இன்னும் நல்லது பண்ணுவார் உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு சனி தசை தான் யோகத்தை செய்யுது. 35 வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி தசை கிட்டத்தட்ட 44-45 வயசு வரைக்கும் சனி தசை வரும். அந்த சனி தசை தாங்க ஒருத்தர வாழ்க்கையை மாற்றி போடுது. 34-35 வயசுக்கு வரக்கூடிய அந்த சனி தசை தான் ஒரு சில பேருக்கு நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க முடியுது. சனி தசையில் தான் ஒரு சில பேர் செட்டில் ஆகுறாங்க. ஒரு சில பேர் 22 வயசுக்கு மேலே நல்லா இருக்காங்க. ஒரு சில பேர் 34-35 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கை மாறுது, அந்த சனி தசையில் தான். இதே சனியும் கெட்டு போச்சுன்னா 45 வயசு வரைக்கும் அவங்க வாழ்க்கை போராட்டம் தான். 45 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கடனில் இருக்குங்க சார், சின்ன வயசுலேருந்து நாங்கள் நல்லதே பார்க்கல, எங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது, எதை தொட்டாலும் தோல்வி தான், எந்த நல்லது நடக்க மாட்டேங்குது, நாங்கள் வாழ்கிறது வேஸ்ட் நல்லா சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த சனி தசை தான் அவங்கள போட்டு ஒரு வழி பண்ணும். ஹெல்த் பிரச்சனை கொடுக்கும், கடன் பிரச்சனை கொடுக்கும், அசிங்கமானத்தை கொடுக்கும், எதிர்ப்புகளை கொடுக்கும். எல்லாம் இந்த சனி தசையில் தான் நடக்கும். ஆக்சிடெண்ட் ஆகுறது, அடிக்கடி காலில் அடிப்படுறது, கை காலில் மூட்டில் அடிப்படுறதெல்லாம் இந்த சனி திசையில் தான். சனி கெட்டு போச்சுன்னா கடக லக்னம், சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி பெருசாக யோகத்தை செய்கிறதில்ல. அது இருக்கிற இடம் சனி சுபகிரகங்களோட சேர்ந்து, அல்லது சனி மறைமுகமாக 3ஆம் இடம், 6, 10, 11ஆம் இடத்தோட சுபகிரக சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்த சனி திசை கூட நல்லது பண்ணிட்டு போகும். மேக்ஸிமம் கடக லக்னம், சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி யோகத்தை செய்கிறது கிடையாதுங்க. லக்னம் அவயோகிங்கிறதுனால நல்லது பண்ணாது. அது இருக்கிற நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா சனி மறைமுகமாக கண்டிப்பாக நல்லது பண்ணும். சனி தசை கிட்டத்தட்ட உங்களுக்கு 45 வயசு வரைக்கும் முடிஞ்ச சனி தசை பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுக்கு அது நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி தான், சரிங்களா. ஆரம்ப பகுதியில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சனி நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும். ஒரு சில பேத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தது வரக்கூடிய புதன் திசை, புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 வயசு மேலாம் தாண்டிடும். 50 வயசுக்கு மேலே தாண்டக்கூடிய புதன் திசை, புதன் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்தார்னா அந்த புதனே உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். ஒரு சில பேர் பாருங்கள் 52-53 வயசில் தொழிலதிபராக இருப்பாங்க, பெரிய பணக்காரனாக இருப்பாங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் அந்த டைமில் தான். சின்ன வயசில் கஷ்டப்பட்டாலும் 50 வயசுக்கு மேலே ஒரு தொழிலதிபராக இருந்து வாழ்க்கையில் சாதிக்கிறவங்களாக இருப்பாங்க. புதன் தசை அவங்களுக்கு நடக்கும். ஏன்னா புதன் வியாபாரத்துக்கு உண்டான கிரகம், தொழிலுக்கு உண்டான கிரகம், சம்பாதிக்க உண்டான அத்தனை அமைப்பு இந்த புதன் தசையில் தான் நடக்கும். நண்பர்களுக்கு உண்டான கிரகமே புதன் தான். அந்த 17 வருஷம் ஒரு டாப்பான ஒரு நிலைமை, ஒரு நல்ல ஒரு நிலைமையில் அந்த புதன் தசையில் வந்துடுவாங்க. ஆனால் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் வேலை செய்யாது. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் நல்லா இருக்காது. இதே புதன் 10ஆம் இடத்துல இருந்தால் தொழில் நல்லாயிருக்கும். புதன் 7ஆம் இடத்துல இருந்தால் நல்ல வாழ்க்கை துணையின் படித்த மனைவி இதெல்லாம் கொடுத்துரும். 4ஆம் இடத்துல புதன் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு, நல்ல வீடு வாகனம், சொத்து வாங்குறது இதெல்லாமே இந்த புதன் திசையில் அமையுது, சரிங்களா. அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார், குரு எங்கே இருக்காங்க, பிறக்கும்போது உங்களுக்கு ராகு எங்கே இருந்தாங்க, இப்போ உங்களுக்கு புதன் எங்கே இருக்கார், உங்கள் வயசு என்ன ஏஜில் இருக்கீங்க, இப்போ 35 இருக்கீங்களா, 45க்கு மேலே இருக்கீங்களா, இல்லை 55 தாண்டிட்டீங்களா, இதுக்கு தகுந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களை வழி நடத்தும். வயசு ரொம்ப முக்கியம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, இப்போ என்னென்னலாம் போயிட்டுருக்கு, இனிமேல் என்னென்னலாம் நடக்கும், அதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அது ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.